Hello students, welcome to Hiba Max, 12th Standard Max, Chapter 5, 2-Dimensional Analytical Geometry 2, Example 5.1 in the video solve பண்ணலாம். Find the general equation of a circle with center minus 3, minus 4 and radius 3. நமக்கு சென்டரும் கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டு ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா எழுதி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டரோட வேல்யூ -3, -4. அப்புறம் ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் எழுதிக்கலாம். ஜெனரல் ஈக்குவேஷன் of a circle x minus h whole square plus y minus k whole square is equal to r square. இதுதான் சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன். சரி, நிறைய ஃபார்முலாஸ் வரும், ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே சென்டர் கொடுத்துருக்காங்கல்ல, சென்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க -3 -4. இது h, இது k. இது வந்து h, இது வந்து k. அப்போ x minus of -3 whole square plus y minus of -4 whole square is equal to 3 square. So இது எப்படி x plus 3 whole square மாற்றி எழுதிக்கலாமா? y plus 4 whole square is equal to 3 square. இப்போ இது எப்படி இருக்குன்னா a plus b whole square formula இல்லையா? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். a plus b whole square formulaவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். a square plus 2 into a இடத்துல x, b இடத்துல 3 plus b square. நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். y plus 4 whole square எப்படி இருக்குன்னா y square plus 2 into y into 4 plus 4 square, 3 3s are 9. இப்போ x square plus 2 3s are 6 into x, 3 3s are 9 plus y square, 2 4s are 8y plus 4 4s are 16 plus 9 inside வந்தா -9 மாறிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எல்லாம் ஒன்றா எழுதிக்கணும். x square plus y square, அப்புறம் x 6x plus 8y, அப்புறம் plus 9 minus 9 கேன்சல் ஆகிடும், வெறும் plus 16 மட்டும் இருக்கும், equal to 0. இதுதான் equation of the circle. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நமக்கு சர்க்கிள் பாயிண்ட் என்ன கொடுத்துட்டு ரேடியஸ் பாயிண்ட் கொடுத்தாலும் சேம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5.2. Find the equation of the circle described on the chord. ஸோ கார்டு கொடுத்துருக்காங்க 3x plus y plus 5 equal to 0 ஆஃப் த சர்க்கிளுமே கொடுத்துட்டாங்க. x square plus y square is equal to 16 as diameter. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க போகிறோம், பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் கார்ட் அண்ட் சர்க்கிள். சரிங்களா? அண்ட் தியரம் இது வந்து 5.1. இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. கார்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3x plus y plus 5 equal to 0. அடுத்து சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, x square plus y square is equal to 16 by theorem 5.1. டைரக்டாகவே எழுதலாம். x square plus y square minus 16 மாறிடும். x square plus y square plus 16 minus 16 மாறிடும். minus 16 plus lambda into chord. lambda into chord ஓட வேல்யூ 3x plus y plus 5 equal to 0. இதுதான் நம்ம அந்த புதுசாக கண்டுபிடிக்க போகிற ஈக்குவேஷனோட ஃபார்மேட். இப்போ இந்த லாம்டாவை நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணிடலாம். x square plus y square minus 16 plus 3x into lambda plus y into lambda plus 5 into lambda equal to 0. x square புக்கில் இது வந்து இந்த லைனை எழுதியிருக்க மாட்டாங்க, பட் டைரக்டாகவும் எழுதலாம். 5 lambda is equal to 0. இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க. the chord 3x plus y plus 5 is equal to 0 is a diameter. கரெக்டாக இது தானே diameter. இந்த கார்டு தான் diameter. if the center minus g minus f, அப்போ -3 lambda minus 3 lambda minus lambda and இது diameter இருக்கனால divided by 2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? lies on the
chord. அந்த chordல இந்த center point இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதை substitute பண்ணலாமா? 3 into minus 3 lambda by 2 plus minus lambda by 2 y இருக்கிற இடத்துல plus 5 equal to 0. இப்போ inside multiple பண்ணுங்க. 3 3s are 9 minus 9 lambda by 2 minus lambda by 2 plus 5 by 1 ன்னு எழுதிக்கலாம். LCM எடுக்குவோம் இல்லையா? அப்ப இங்க 2 இருக்குன்னா into 2 into 2 எடுத்துக்கணும். அப்ப last line எப்படி வரும்? minus 9 lambda minus lambda plus 10 divided by 2 equal to 0. இப்ப 2 வந்து into 0 பண்ணும்போது 0 ஆயிட்டு minus 10 lambda is equal to plus 10 answer பண்ணா minus 10. Lambda is equal to minus 10 divided by minus 10 cancel பண்ணா lambda is equal to 1. X square plus y square plus 3 into lambda value 1 அப்புறம் x plus y into lambda value 1 minus 16 plus 5 into lambda value 1 equal to 0. Next line la x square plus y square plus 3 into x plus y minus 16 plus 5 minus 11 equal to 0 ன்னு மாறிடும். Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Example 5.3 determine whether x plus y minus 1 equal to 0 is the equation of a diameter of the circle. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அதே மாதிரி தான் x square plus y square minus 6 into x plus 4 into y plus c equal to 0 for all possible values of c. So first given la equation எழுதிக்கலாம். Solution என்ன x square plus y square minus 6x plus 4y plus c equal to 0. இப்போ இதுல இருந்து நான் center எடுக்கணும். center எப்படி எடுக்கிறது? minus g, minus f. So இந்த equationல minus 6 இருக்கு. இப்போ minus 6 நான் எப்படி எழுதுவேன்னா minus 6x is equal to 2 times of gx இல்லையா? x cancel பண்ணிடுங்க. minus 6 divided by 2 is equal to g. 2 1s are 2 3s are. Therefore g ஓட value minus 3. எழுதிருக்கோமா? minus g வரனால plus 3 ன்னு எழுதிருக்கோம். Next point க்கு எழுதிருக்கேன். 4y is equal to 2fy. So y cancel. 2 denominatorல கொண்டு வந்தா 2 2s are 4 equal to f. minus f வரனால plus 2. f is equal to 2 வந்து minus 2 ன்னு எழுதிருக்கோம். அடுத்தது இந்த பாயிண்ட் எடுத்துட்டு போய் நம்மளோட ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x plus y minus 1 equal to 0ல 3, minus 2. இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ x இருக்கிற இடத்துல 3 minus 2 minus 1 ஆன்சர் போனால் plus 1. 3 minus 2 1 1 equal to 1. சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுனா நம்ம என்ன சொல்லலாம்? the line is the diameter of the circle for all possible value of c. அதுதானே கேட்டிருக்காங்க. questionல கேட்டிருக்கிறது அப்படியே எழுதலாம். therefore the line x plus y minus 1 equal to 0 is a diameter of the circle for all possible values of c ன்னு எழுதிட்டா போதும். Understand of the sum. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. Thank you so much for watching.